ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து தயிர் சாதம் மாங்காய்லாம் போட்டு தயிர் சாதமும் அதுக்கு தொட்டுக்க நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு இட்லி குண்டான் அடுப்பில் வச்சுருக்கேன், அதாவது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ இந்த நெல்லிக்காவை நான் நல்லா கழுவிக்கிறேன். இப்போ இட்லி தட்டு இந்த நெல்லிக்காவை இதில் வேக வச்சுருவேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு நெல்லிக்காவை ஆவியில் வேக வச்சுக்குவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் செய்து சாப்பிட்டிங்கன்னா இந்த பாருங்கள், 2, 4, 6, 7 நெல்லிக்காய் தான் இருக்குது, முழு நெல்லிக்காய். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு எப்போவுமே நான் சாப்பாடு வடித்து தான் செய்வேன். இன்றைக்கி வந்து குக்கர்லேயே ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்குறேன். அடுத்த மெத்தட், இப்போ குக்கரில் சாப்பாடு நல்லா குழைய வேக வைக்க போகிறேன். இந்த சாப்பாடு அரிசியை நல்லா கழுவிட்டு குழைய வேக வைக்க போகிறேன். எப்பவுமே வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுட்டு இதை நல்லா குழைய வேக வச்சுக்கிறேன். எப்பவும் வைக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமான தண்ணி வச்சு குக்கரில் சாப்பாடு வேக வச்சுக்கிறேன். ஒயிட் ரைஸு கொஞ்சம் ஊறட்டும் அரிசி, ஏன்னா இப்போ தான் அரிசியை தண்ணிக்குள்ளே வச்சேன். கொஞ்சம் ஊறட்டும், அரிசி நல்லா ஊறின பிறகு செய்வோம். அதுக்கு முன்னாடி நான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி நம்ம அந்த ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் ஒரு குட்டியாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய் இந்த 3 போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாமா. கடுகு, அடுத்தது வெந்தயம், அடுத்தது காஞ்ச மிளகாய், இதை நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், நெல்லிக்காய்லாம் எவ்வளோ அழகாக வெந்துருச்சு பாருங்கள். இதை பாருங்கள், இது நசுக்குனாலே போதும். இதை பாருங்கள், இது அமுக்குனாலே போதும், விதை தனியாக வந்துடுது பாருங்கள். கொஞ்ச நேரம் வேக வச்சாலே போதும். இதை பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெந்தயம், கடுகு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ இதை நான் தனியாக இதை பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்டா. தயிர் சாப்பாட்டுக்கு இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு செய்யலான்னு நினச்சேன். சரி, நெல்லிக்காய் இருக்கே, நெல்லிக்காவே செய்துடுவோம். இது இன்னும் ஃப்ரை ஆகலை. அதுக்குள்ளே நெல்லிக்காவை நல்லா எடுத்து வச்சுப்போம். அதையும் தனியாக கடுகும் வெந்தயமும் நல்லா கொஞ்சிச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதுலேயே இந்த எல்லாம் போட்டு நான் ஒன்றா அரைச்சிட போகிறேன். ரொம்ப சிம்பிள். இது கொஞ்சம் ஸ்டவ் ஆறட்டும், இந்த கடாய் ஆறட்டும். எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு வந்து கம்மியாக தான் போகணும், நிறைய போடக்கூடாது. ஏன்னா அது அரைச்ச பிறகு டபுள் மடங்கு ஆகும். அதனால் இப்போ நான் இது எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் சூடாகட்டும். தயிர் சாதம் செய்ய போகிற பார்த்தீங்களா, குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன்னா கொஞ்சம் குழைய வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு குக்கரில் சாப்பாடு வச்சுருக்க அரிசி. இப்போ நான் தயிர் சாதம் செய்கிறது அப்படின்னா வெள்ளரிக்காய், மாங்காய், பச்சை மிளகாய் இது இவ்வளவும் போட்டு நான் தயிர் சாதம் செய்ய போகிறேன். எப்படின்றத பார்ப்போம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சாப்பாடு வேகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குக்கும்பர், மேங்கோ, க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு செய்த தயிர் சாதம். கேரட் கூட போட்டுக்கலாம். கேரட் போடலாம், மாதுளம்பழம் போடலாம், வெள்ளை திராட்சை இருந்தால் போடலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நம்மகிட்ட என்ன இருக்கோ போடலாம். அப்படி போடாமல் கூட தயிர் சாதம் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான தயிர் சாதம், சூப்பராக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பால் தேவை. நான் வந்து
தோலெல்லாம் உரிச்சிக்கிட்டேன். பாருங்கள், அது மாதிரி இந்த இது பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், துருவிக்க போகிறேன். நான் மாங்காவை வந்து துருவிட்டு தான் செய்வேன். ஒரு சிலர் சின்ன சின்னதாக அரைஞ்சிப்பாங்க. நான் வந்து துருவிக்கலான்னு பார்க்குறேன் மாங்காவை. இப்போ நமக்கு இதை கொஞ்சம் துருவிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது துருவிட்டு. இதை வந்து ஃபைனலாக தான் போடுவேன். இந்த குக்கும்பரை உடனே போட மாட்டேன். மாங்காய் மட்டும்தான் வேக போடுவேன். கொஞ்சம் போட்டேன்னா இதை துருவி வச்சுக்கிட்டேன்னா அதை பாருங்கள், இது வெறும் தண்ணி தான், தண்ணி காய். இதெல்லாம் தண்ணி தாகத்துக்கு கடவுளே நம்மளுக்காக படைச்சிருக்காங்க. சம்மர் சீசனுக்கு இந்த காய் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு கடவுளால் நமக்காக உருவாக்கப்பட்டது. அது வெள்ளை தண்ணி. வாட்டர் மெலான், குக்கும்பர், நிறைய பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாமே நம்மளுக்காக தயார் பண்ணது தான், உருவாக்கியிருக்க கடவுள் அந்த காலத்தில் வந்து. அதுக்கப்புறமா இந்த சொரக்காய் கூட நீர்க்காய் தான் சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய பச்சை மிளகாய் பண்ணலாம், காரமே இருக்காது. எண்ணெயில் தானே போட்டு வதக்க போகிறேன், காரம் இருக்காது. இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னா கருவேப்பிலை இதெல்லாம் நான் தயார் பண்ணி வச்சுருவேன். தயிர்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்க போகிறேன். எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டனாலுமே ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாங்காவை லைட்டாக துருவி எடுத்துக்கிறேன். எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கும்பர், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த இடத்துல மாங்காவை துருவிக்கலாம். தோலோடையே துருவிப்பேன். இன்னும் ஒரு வாசனைக்கு கேரட் இருந்தாலும் துருவி போடலாம். இந்த மாதிரி இது துருவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி போயிட்டு தயிரை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர் ரைஸ், ஹெல்த்தி ரைஸ். ஒரு 5 சவுண்டு வரட்டும், அப்போ தான் நல்லா குழைய வேகும் சாப்பாடு. குழஞ்சி இருந்தால் தான் தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்குறேன். 1/2 லிட்டர் தயிர் கொஞ்சம் பிடிக்காம இருந்தாலே நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப புளிச்ச தயிராக இருந்ததுன்னா பால் ஊற்றிக்கிடலாம். புளிக்காத தயிர்னா பால் ஊற்ற தேவையில்லை. இப்போ நான் தயிர் எடுத்துருக்கேன் ஒரு 1/2 லிட்ரு. இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ தயிர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு தயிர் சாதம் வந்துட்டு தான் ஊறுகாய் பண்ண போகிறேன். அதனால் குக்கர் நல்லா வேகட்டும், இது ரைஸ் நல்லா வேகட்டும். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ குக்கர் ஓப்பன் ஆகிடுது. இதை நான் என்ன பண்ண போகிறேன், தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இப்போ நான் கடாயில் தான் செய்ய போகிறேன். கடாயில் தயிர் சாதம் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். சுவையான தயிர் சாதம், நல்லா சாஃப்டாக குழைய வந்த தயிர் சாதம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் வச்சுருக்கேன்னா கடாய் நல்லா சூடாயிடுச்சா, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஏன் நிறைய நான் எண்ணெய் ஊற்றணும்னா, இதில் வந்து இந்த மாங்காவெல்லாம் வதக்கணும் எண்ணெயில், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டிட்டோம். இதுக்கு வெங்காயம் போடக்கூடாது, வெறும் கடுகு தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்று ஒன்றா போட போகிறேன்.
கடுகு பொடியுதா? கடுகு பொடிச்சோடனே நான் என்ன பண்ண போகிறேன், சிம்மில் வச்சுக்கிறேன். கடுகு ரொம்ப வெடிக்குது. கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி போட மாட்டேன். இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி, இது வந்து ஒரு தோல் சிலுட்டு சின்னதாக ஒரு இஞ்சி போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் சாதம். உடம்புக்கும் நல்லது இஞ்சி கொஞ்சம் சேர்த்தோன்னா. அதனால் சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு இஞ்சியை போட்டுக்கிறேன். கழுவிட்டு இஞ்சி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடலாம். இதை அதுக்குள்ளே நான் வந்து இஞ்சியை இஞ்சியில் அரிஞ்சு போட்டுக்கிறேன். கத்திரிக்கோள்ள கட்டு நான் சும்மா கொஞ்சம் ஒரு வாசனைக்கு தான். இஞ்சி போட்டுக்கிட்டேன். அடுத்தது மாங்காவை போட்டுக்கிறேன். துருவின மாங்காய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் நான் உப்புக்கு சால்ட்டு தான் போட போகிறேன். சால்ட், ஏன்னா கல் உப்பு போட்டால் கரையாது. போட்டுட்டேன். இப்போ நான் இந்த சாப்பாட்டை வந்து கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன், நல்லா மசிச்சு விட்டுருக்குறேன். ஏன்னா இந்த குக்கர் வச்சு இந்த சூட்டோடு மசித்தா தான் நல்லா மசியும், நல்லா குழைய வரும். இது நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஊற்றிடுறேன். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, துருவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, வெள்ளரிக்காய், குக்கும்பர், அதெல்லாம் போட்டுருங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறேன், இந்த சாப்பாடை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணுறதுலேயே அது நல்லா குழஞ்சி இருந்துடும். இந்த சாப்பாட்டை இதில் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரசம் இருக்குது, ரசத்துக்கு வத்தல் இருக்குது, அதனால் அந்த வத்தல் செய்துக்கலாம். பாருங்கள், தயிர் நல்லா அடித்து எடுத்து சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அந்த தயிர் சாதம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் புளிப்பாக இருந்தால் பால் ஊற்றிக்கிடலாம். இதே வடித்தும் செய்யலாம், வடிகஞ்சி போட்டு செய்யலாம். இதை பாருங்கள், சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போகிறேன். ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி போகிறேன். ஒரு கரண்டி எடுத்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக உப்பு போட்டே ஆகணும். கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். இந்த சுவை கூடும் பால் ஊற்றினா. நல்ல டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட், சுவையான தயிர் சாதம் பாருங்கள். இதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் அரைச்சி அதையும் தாளித்து செய்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சே இன்றைக்கி தயிர் சாதமும் நெல்லிக்காய் ஊறுகாய் தான். நெல்லிக்காய் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். அப்பா, அல்டிமேட், அல்டிமேட்டில் அல்டிமேட். ஓகே, ஊறுகாய் இனிமேல் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒயிட் ரைஸும் இருக்குது, தயிர் சாதமாக இருக்குது, ரசம் இருக்குது. போதும், லஞ்சு ரொம்ப கிராண்டான லஞ்சாகவே இருக்குது. ரசத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். நைட்டு தான் பண்ணேன் ரசம், அதனால் ரசத்தை சூடு பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த நெல்லிக்காயெலாம் வதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு கடாயில் அரைச்சி போட்டு வச்சுருக்குது, வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, நெல்லிக்காய், இதெல்லாம் நான் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன்.
உப்புலாம் கூட போட்டேன் இதுலேயே. இப்போ நான் இது அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இந்த கடாயிலே தான் நான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். இந்த சாப்பாட்டை மூடி வச்சுக்கலாம். எப்போயுமே நம்ம செய்கிற சாப்பாட்டுகளை நம்ம சோம்பேறித்தனம் படாமல் மூடி வச்சிடணும். செய்கிற சாப்பாட்டுகளை எதுவும் பூச்சிலாம் போயிடக்கூடாது. அதனால் இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை பாருங்கள், நெல்லிக்காவெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில் அதனால் நான் சாதம் எண்ணெயிலே பண்ணுறேன். இப்போ இது நல்லா கடுகு போட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். ஏன்னா அப்போ தான் இது கெடாமல் இருக்கும். கடுகு போட்டிட்டோம். இது அரைச்சதை இதில் போட்டு பாருங்க. அப்போ தான் கெடாது. 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இதோட நான் கருவேப்பிலையும் போட்டுருவேன். இதோட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுருவேன். இப்போ சுவையான ஊறுகாய் தயாராகிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய். இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய். இதை பாருங்கள். இப்போ இது நல்லா கிளறி எடுக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை போகணும். மற்றதெல்லாம் அவிச்சது, மற்றதெல்லாம் வறுபட்டது. இந்த பச்சை மிளகா, இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் அந்த ஸ்மெல் போட்டோம். எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இந்த நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த லீவு வந்தாலும் வந்து பசங்களும் செம்மாட்டம். எல்லா பசங்களும் கத்தி விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க லீவை. எல்லோரும் நாங்கள் என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஊறுகாவை நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு. என்னென்னா உப்பு தான் கம்மியாக இருக்குது. இந்த முறை உப்பு ரொம்ப கம்மி. சால்ட்டு போட்டுவிட்டேன். எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கணும். இப்போ சாப்பாட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ வத்தல் கூட வறுத்துக்கலாம். நேற்று உள்ள ரசம் இருக்குது, ஒயிட் ரைஸும் இருக்குது. கொஞ்சமாக வத்தல் வறுத்துக்கிடலாம். பாருங்க சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய். நம்ம டேஸ்ட் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பாடு டேஸ்ட் பார்க்க போகிறேன். தயிர் சாதமும் நெல்லிக்காய் ஊறுகாயும் எப்படி இருக்கிறது அப்படி என்று நான் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். பாருங்க என்ன அழகா தயிர் சாதம். ஊறுகாய் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயிர் சாதம் நெல்லிக்காய் ஊறுகாய். செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.